இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. வில்லியனூர் பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை போதித்து அங்குள்ள ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதே போல இங்குள்ள ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கர்த்தருடைய நாமத்தை அறிவித்து கர்த்தர் உங்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறார் இந்த பூமியிலே, அவர் இந்த பூமியிலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக வைத்துக்கொண்டு வாழ்கிறானா என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தை சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஏன் சாபமாகணும்? அவர் இந்த பூமியிலே பிறந்த பொழுது, அவர் இந்த பூமியிலே வளரும் போது கூட சாபம் இல்லாதவராய், பாவம் இல்லாதவராய், மிகவும் பரிசுத்தம் உள்ள தேவனாக தான் அவர் வாழ்ந்தார். அவரிடத்தில் எந்த ஒரு பொய், எந்த ஒரு பித்தலாட்டம், எந்த ஒரு கசப்பு, வெறுப்பு அவரிடத்திலிருந்து அந்த தன்மை எதுவும் வெளிப்படலை. பாருங்க, அவர் இந்த பூமியிலே ரொம்ப ரொம்ப உண்மையுள்ள சத்தியமுள்ள தேவனாக தான் அவர் இந்த பூமியில வாழ்ந்தார். அப்புறம் எப்படி அவர் சாபமானார் அப்படின்னா, அவருடைய சாபம் நம்முடைய சாபமாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொங்கும் போது உங்களுடைய சாபம், என்னுடைய சாபம் சுமந்து தீர்த்தவராய் இருக்கிறார். பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சாபங்கள் இந்த பகுதி வாழ் மக்கள் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. என் குடும்பத்தில் இப்பேற்பட்டான ஒரு வியாதி, இப்பேற்பட்டான ஒரு தரித்திரம், என் குடும்பத்தில் தலைமுறையாக இந்த சாபம் பின்தொடருது. இதற்காக நான் பல்வேறு இடங்களில் போய் நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். பல்வேறு இடங்களில் பண செலவு பண்ணி நான் அதை மீட்டுக்கொள்ள முடியுமான்னு பார்க்குறேன். தலைமுறை சாபம் நீங்குமான்னு பார்க்குறேன். ஆனால் நீங்கின பாடு தரல. நீங்கின மாதிரி இருக்கு, ஆனால் நீங்கின பாடு தரல. எப்பவுமே என்னுடைய இருதயத்தில் ஒரு விதமான ஒரு பயம். குடும்பங்களை பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். தாத்தா கடன் வாங்கி அந்த குடும்பத்தை நடத்தியிருப்பாரு, அடுத்து பிள்ளைகள் கடன் வாங்கி அந்த குடும்பத்தை நடத்தியிருப்பாங்க, அடுத்து பேர பிள்ளைகள் கடன் வாங்கி அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏனென்ற கடன் பிரச்சனை அந்த குடும்பத்திலேருந்து மாறாத ஒரு பெரிய வியாதி போல இருக்கு. பாருங்க, தொற்று வியாதி போல. ஆனால் எல்லா கடன் பிரச்சனை நீங்கும்படியாக கர்த்தர் கல்வாரி சிலுவையில் அவர் தரித்திரத்தை சுமந்து கொண்டவராய் இருக்கிறார். கல்வாரி சிலுவையில அவர் தரித்திரத்தை சுமந்து கொண்டவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சும்மா ஒன்று பாடுபடல. அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட வேதனைகள், கல்வாரி சிலுவையில நமக்காக பட்ட அனைத்து விதமான பாடுகளும் வேதனைகளும் எல்லாவற்றையும் என்ன செய்கிறதுனா ஒரே ஒரு நோக்கம்தான். தரித்திரத்தை நீக்கும்படி, வியாதியை நீக்கும்படி, பலவீனங்களை நீக்கும்படி, ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி, சுகத்தை கொடுக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கினாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கப்படி அவர் நமக்காக சாபமானார். நாம் சாபத்திலே வாழும்படியாக அல்ல. நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், என் வீட்டில் இருக்கிற சாபம் நீங்குமானா? உங்கள் இருதயத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக, நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் காணப்படுகிற, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தலைமுறை சாபமா இருக்கட்டும் எல்லாம் மாறும். மாறாத காரியம் என்று இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து இருதயத்தில் வரும்போது, உள்ளத்துல நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. சாபத்தை அவர் மேற்கொண்டவராய் இருக்கிறார். சாபத்தை அவர் தன் தோளின் மேலே சுமந்தார், தன் சிலுவையில் அவர் சுமந்தார். ஏனென்றால் நாம் சாபத்தோடு இருக்கும்படியாக அல்ல. சாபம் பல வகைப்படுது. பாருங்க, ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் வரும்போது பல்வேறு கடன் பிரச்சனை ஏற்படுது. பாருங்க, இப்பேற்பட்ட எல்லா கடன் பிரச்சனையும் குடும்பத்தில் காணப்படுகிறான எல்லா தரித்திரத்தை நீக்கும்படியாக தான் கர்த்தர் வந்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நாம் நோக்கி பார்க்கணும். பாருங்க, நோக்கி பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தரித்திரம் என்கிற சாபம் நீங்குகிறது, வியாதி என்கிற சாபம் நீங்குகிறது, கடன் என்கிற சாபம் நீங்கிறது. பாருங்க, பிள்ளைங்க நல்லா படிக்கலையா, அது ஒரு விதமான சாபம் தான். பாருங்க, பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையா, அது ஒரு விதமான சாபம் தான். இப்படி சாபங்கள் பல வகை பாடு. பாருங்க, ஆவிக்குரிய மரணம் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
எல்லா சாபங்கள். ஒரு குடும்பத்தில் மதுரை பட்டணத்தில், நான் மதுரை பட்டணத்துக்காரன், ஏன்னா மதுரை பட்டணத்தில் முத்துசாமின்னு ஒரு ஐயா இருக்கார். முத்துசாமி ஐயான்ட்டு அவர் குடும்பத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா 25 வயசு இருக்கும்போதே அவங்க தாத்தா இறந்து போயிட்டாங்களா. அடுத்து அவங்க அப்பா 25 வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. அடுத்து இவருக்கு 24 வயசு 6 மாதம் நடக்கும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு தீராத ஒரு பயம் அவரை ஆட்கொண்டிருக்கு. நம்ம தாத்தா 25 வயசுல இறந்து போயிட்டாரு, நம்ம அப்பா 25 வயசுல இறந்து போயிட்டாரு, இப்போ நமக்கு 25 வயசு நெருங்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்ட்டு அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் பாருங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர் கை நிறைய பணம் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை பாருங்க. ஏன்னா சாபத்தின் கொடூரம் அந்த இடத்துல வேலை செய்யுது. 24 வயசு 6 மாதம் 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் நெருங்க உள்ளத்துல ஒரு பெரிய பயம். எங்க நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம பிள்ளைகளை விட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம அப்பாவே போயிட்டாரு 25 வயசுல, நம்ம தாத்தாவும் போயிட்டாரு, இப்ப நம்மளும் நெருங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு ஊழியர் அவர் இடத்துல சொன்னாரு. இயேசு கிறிஸ்து உங்கள் சாபங்களை எல்லாம், உங்க குடும்பத்தில் இருக்க சாபங்களை எல்லாம், உங்க தலைமுறையை காணப்படுகிற சாபங்களை எல்லாம் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவரை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய இந்த சாபம், இந்த மரணம் என்கிற பிரச்சனை என்கிற சாபம் முற்றும் மாறும் என்று அவர் சொன்னார் பாருங்க. பயத்திலும் நெருக்கத்திலையும் கவலையிலையும் கஷ்டத்திலையும் இருக்கிற ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக தேவனுடைய வார்த்தை அந்த மனிதனுக்கு அமைந்தது பாருங்க. அந்த ஐயா கடைசியில் அவர் மரிக்கும் போது 82 வயது. அதற்கு பிறகு அவர்கள் குடும்பத்தில் அந்த தலைமுறை சாபமே இல்லை. கர்த்தர் அந்த குடும்பத்தில் இருக்க சாபத்தை நீக்கினார், பிள்ளைகளை கொடுத்தார், பேர பிள்ளைகளை கொடுத்தார், நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தார், குடும்பத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்தார் பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதிகள் தான் கர்த்தர் செயல்படுகிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இந்த மணவெளி பகுதி, இந்த குளத்துமேடு பகுதியில் இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இருதயத்தில் பயம் இருக்கா? பிள்ளைகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து, மருமகளை குறித்து இப்பேற்பட்ட பயங்களை நீங்க நீக்கி போடுங்க. நீங்க நீக்கி போடுனா ஒன்றும் செய்ய தேவையில்லை. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் அவரை நீங்க உள்ளத்துல, உங்க இல்லத்துல, உங்க இருதயத்துல நீங்க இயேசுவே என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க நீங்க சொல்லும்போது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், சர்வ லோகத்தையும் படைத்த தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவன் உங்களுடைய ஒரு சின்ன இருதயத்தை தான் கேட்கிறாரு. உங்களிடத்துல பணத்தையும் பொருளையும் அவர் கேட்கிற தேவன் அல்ல. உங்களிடத்துல அவர் உங்களுடைய இருதயத்தை தான் கேட்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நீங்க மனுஷனை பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருங்க. கர்த்தர் உங்க இருதயத்தை பார்க்கறனால உங்க இருதயத்தை நீங்க கர்த்தருக்கு கொடுக்க முடியாதான் நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். உங்க இருதயத்துல இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் இல்லத்துல வாங்க, என் இருதயத்துல வாங்க, என்னோட வாழுங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன், நல்ல தேவன்ங்க. இயேசுனா நல்லவர், இயேசு நல்லவர்.